ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. சித்திரை புத்தாண்டு நாளை பிறக்க காத்திருக்கின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அங்கு வாழும் தமிழ் மக்களில் அதிக பெரும்பான்மை வகிவாகத்துக்கும் அதேபோல அதே தீவில் வாழும் சிங்களவர்களில் அதிக பெரும்பான்மைக்குரிய சிங்கள பௌத்தர்களுக்கும் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. செந்தமிழில் அருட்டோற்றம் என விளிக்கப்படும் இந்த ஆண்டு சமஸ்கிருதத்தில் பராபவமாக பிறக்கின்றது. நாளை காலை புதுவருடம் பிறப்பதாக பஞ்சாங்கங்கள் கூறிக்கொள்கின்றன. சோதிடத்தில் நம்பிக்கையற்றவர்களை தவிர அநேகமானவர்கள் தமக்குரிய புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என ஆர்வப்படுவது தெரிகிறது. இது இயல்பானதும் கூட. பராபவக்குரிய பலனாக பராபவத்தன் மேதினில் 4 வரை பல்லுயிர்க்கும் இன்பம் பெறும் என பழைய இடைக்காடர் சித்தரின் பாடலை குறிப்பிடும் சில குறிசொல்லிகள் இந்த வருடம் அனைத்து மக்களும் செல்வ செழிப்புடன் இன்பமாக வாழக்கூடிய ஒரு வருடமாக மாறும் என நம்பி கைவைத்து நம்பிக்கை விதைப்புகளை விதைக்க தலைப்படுகின்றனர். எனினும் வேறு சில குறிசொல்லிகளோ இதற்கு மாறுபாடான சில பலன்களை சொல்லிக் கொண்டார்கள். அந்த பலன்கள் சமகாலத்திற்கு சற்று நெருக்கமாக உள்ளன. நாளை வருட பிறக்கும் வேளை செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருப்பதும் அதேபோல இந்த வருடம் முழுவதும் சனி ராசி மீன ராசியில் அமர்ந்திருக்கும் நிலையும் சில அபாயங்களை நீட்சிப்படுத்தும் என குறிசொல்லிகள் எச்சரித்துக் கொள்கிறார்கள். கடலில் கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும், கடல் எல்லை சம்பந்தப்பட்ட போர்கள் வெடிக்கும், உண்மைக்கு புறப்பான விடயங்களின் திரிப்புகள் அதிகரிக்கும், பொய்மை விடயங்கள் வளர்ச்சி வரும் என இந்த வருடத்தில் பாதகமாக நடக்கும் ராசி பலன்களாக சோதிட கணிப்புகள் சொல்லிக் கொள்ளும் போது சமகால நிலவரங்களும் இந்த கணிப்புகளுக்கு ஏற்ற வகையில் இருக்குமோ என்ற ஒரு கிளேசம் நீட்சியடையத்தான் செய்கின்றது. சோதிடத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களோட இவ்வாறான கணிப்புகளை உற்று நோக்கி கொள்ளும் வகையில் உலகின் சமகால அதிரடி நிலவரங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஏனென்றால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய அதிரடி ஒன்று பாரசீக வளைகுடாவில் உள்ள குறுகிய நீர்ப்பரப்பான ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது அறிவிப்பின் அடிப்படையில் இந்த நீரிணையில் இன்று ஒரு முற்றுகை ஆரம்பிக்கின்றது. பாகிஸ்தானில் இடம்பெற்ற அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர், குறிப்பாக அந்த பேச்சுக்களில் ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை இல்லையென்றால் அணுசக்தி திட்டத்தை கைவிட மறுத்தமைக்கு பதிலடியாக ஹோர்மூஸ் நீரிணையை அமெரிக்க கடற்படை இன்று கிழக்கு நேரப்படி காலை 10 மணிக்கு, அதாவது மத்திய ஐரோப்பிய நேரம் இன்று மாலை 4 மணிக்கு இந்த முற்றுகை ஆரம்பிக்கப்படும் என தெரிகின்றது. இதற்கான அதிரடியான உத்தரவை ட்ரம்ப் ஏற்கனவே பிறப்பித்து விட்டார். இந்த முற்றுகை ஆரம்பித்தால் ஈரானிய துறைமுகங்களை மையப்படுத்திய பயணத்தில் உள்ள கப்பல்கள் எவையுமே ஹோர்மூஸ் நீரிணைக்குள் நுழையவும் முடியாது. அதேபோல ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வெளியேறி இந்த நீரிணைக்குள் பிரவேசித்துக் கொள்ளவும் முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரானிய போர் நிறுத்தத்தின் பின்னர் நேற்றுத்தான் ஹோர்மூஸ் நீரிணையின் கப்பற் போக்குவரத்து மீண்டும் ஓரளவுக்கு அதிகமாக நடந்த நிலையில் உள்ளதும் போச்சடா நொல்லை கண்ணா என்ற வகையில் இந்த முற்றுகை அறிவிப்பு வந்திருக்கின்றது. ட்ரம்பின் இந்த முற்றுகை அறிவிப்பு தொடர்ந்து ஹோர்மூஸ் வழியான அனைத்து கப்பல் போக்குவரத்தும் நிறுத்தப்படுவதாக கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான லாய்ட் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் நேற்றே அறிவித்துவிட்டது. ஆக மொத்தம் இந்த போர் ஆரம்பித்த போது ஈரான் அனைத்துலக கடல் பரப்பு என கருதப்படும் இந்த நீரிணையை முற்றுகையிட்டு அதன் போக்குவரத்தை தடுத்தது. அதன் வழியாக செல்லும் கப்பல்களையும் தாக்க தலைப்பட்டது. அதன் பின்னர் சுங்க கட்டணத்தை செலுத்தி இந்த வழியாக பயணிக்கலாம் என்ற திட்டத்தை அது நடைமுறைப்படுத்தி ஒரு எண்ணெய் கப்பலுக்கு குறைந்தது $1 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சுங்க கட்டணத்தை கிரிப்டோ கரன்சி எனப்படும் மெய்நிகர் நாணய வழியாக இல்லையென்றால் சீன நாணயமான யுவானில் செலுத்திவிட்டு பயணிக்கலாம் என அறிவித்து அதில் ருசி கண்டு அதன் மூலம் பெரும் வருமானத்தை ஈட்ட தலைப்படும் நிலையில்தான் இந்த நடைமுறை நிரந்தரமானால் அது ஈரானுக்கு பெரும் வருமானத்தை வழங்கும் என்ற யதார்த்தத்தால் அமெரிக்க கடற்படை இந்த முற்றுகையை ஆரம்பிக்கின்றது.
அதாவது டெக்னிக்கலி 1.5 மாதங்களுக்கு முன்னர் ஈரான் செய்த அதே முற்றுகையை இப்போது அமெரிக்கா அதே ஹோர்மூஸ் கடற்பரப்பில் ஆரம்பிக்கின்றது. ஈரானுக்கு கப்பல் செலுத்தும் எவருக்கும் கடலில் பாதுகாப்பான பயணம் கிடைக்காது எனவும் ஈரானிய துறைமுகங்களை மையப்படுத்தி பயணிக்கும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் எதிராக பாரபட்சமின்றி இந்த முற்றுகை நடைமுறைப்படுத்தப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பானது ஈரானிய எண்ணெயை அதிகம் பெறும் சீனா போன்ற நாடுகளுக்கு முக்கிய செய்தியாகவும் உள்ளது. அதேபோல நட்பு ரீதியாக ஈரானிடம் கெஞ்சி இறைஞ்சி அந்த வழியாக பயணிக்கும் இந்திய கப்பல்களுக்கும் இது முக்கியமான செய்தியாக மாறுகின்றது. ஆனால் ஈரானிய துறைமுகங்கள் அல்லாத ஏனைய துறைமுகங்களுக்கு பயணிக்கும் கப்பல்கள் ஹோர்மூஸ் வழியாக தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அமெரிக்க கடற்படை சொல்லிக் கொள்கின்றது. ஆனால் இவ்வாறாக அமெரிக்க கடற்படையின் நம்பிக்கையை நம்பி அந்த வழியால் செல்லும் கப்பல்களை ஈரான் அச்சுறுத்தி கொள்ளும், இல்லையானால் தாக்கிக் கொள்ள முனையும் என்பது இன்னொரு விடயமாகவும் உள்ளது. ஆகையால் கப்பல்களை பொறுத்தவரை ஏறச் சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்க சொன்னால் முடவனுக்கு முறைப்பு என்ற வகையில் ஒரு நிலைமையையும் இக்கட்டான சவால்களையும் எதிர்நோக்கிக் கொள்கின்றன. ஆகையால் ஐரோப்பிய நேரப்படி இன்று மாலை ஆரம்பிக்கும் இந்த அமெரிக்க கடல் முற்றுகை தற்போது நடைமுறையில் உள்ள 2 வார கால போர் நிறுத்தத்தின் எதிர்காலத்தையும் நிச்சயமாக உரசலுக்கு உள்ளாக்கும் ஒரு அபாய கட்டத்துக்கு நகரும் என்பதும் யதார்த்தமாக தெரிகின்றது. ஏனென்றால் அமெரிக்க கடற்படை ஹோர்மூஸ் நீரிணையில் இந்த முற்றுகையை நடைமுறைப்படுத்துவதற்கு நகர்ந்தால் ஈரான் அமெரிக்க கடற்படையை அச்சுறுத்தினால் இந்த போர் நிறுத்தம் உடனடியாகவே முடிவுக்கு வெறும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்ற யதார்த்தம் உள்ளது. ட்ரம்பின் இந்த முற்றுகை அறிவிப்பை கண்டதுமே உலக எண்ணெய் சந்தையில் மீண்டும் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $100 மேல் உயர்ந்து விட்டது. இது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான். ட்ரம்பின் இந்த முற்றுகை அறிவிப்புக்கு ஈரானும் தனது தரப்பில் கராரான ஒரு பதிலடியை வழங்கியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை அணுக முயற்சிக்கும் எந்த ஒரு போர்க்கப்பல்களும் கடுமையாகவும் உறுதியாகவும் கையாளப்படும் என அது எச்சரிப்பது நிச்சயமாகவே அமெரிக்க கடற்படைக்குரிய செய்திதான். ஹோர்மூஸ் மீதான அமெரிக்க முற்றுகை அச்சுறுத்தல்கள் கேலிக்குரியவை, முற்றிலும் அபத்தமானவை என்றும் ஈரான் எள்ளல் செய்கின்றது. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால் அதன் மூத்த படைய தளபதிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளதால் ஓய்வுக்கு சென்ற தளபதிகள் மீண்டும் இராணுவ பணிகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஈரானிய இராணுவத்துக்கு நீண்ட காலமாக தலைமை தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற மொஹ்சேன் ரெசாயி மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளார். அவர் தற்போது ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கமேனிக்கு மூத்த இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு கடற்படை முற்றுகையும் தோல்வியடைவது உறுதி என சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க முயன்ற அமெரிக்கா ஒரு வரலாற்று தோல்வியை அதில் சந்தித்தது போலவே இந்த முற்றுகை நடவடிக்கையிலும் தோல்வி அடைவது உறுதி என்கின்றார் அவர். அத்துடன் அமெரிக்கா கற்பனையான முற்றுகை திட்டங்களால் ஈரானை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் சூளுரைத்துக் கொள்கின்றார். ட்ரம்ப் ஈரானின் முழு கடற்படையின் கடலில் அடியில் உள்ளதாக குறிப்பிட்டாலும் தமது கடற்படை ஹோர்மூஸில் அனைத்து அமெரிக்க நகர்வுகளையும் கண்காணித்து கட்டுப்படுத்தும் என ஈரானிய கடற்படை குறிப்பிடுகின்றது. இதற்கிடையே பாகிஸ்தானில் அமெரிக்காவுடன் நடந்த நேரடி பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானிய குழுவுக்கு தலைமை தாங்கிய ஈரானிய சபாநாயகர் கலிப்பாப்பும் ஈரான் எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாதென நேற்று இஸ்லாமாபாத்திலிருந்து திரும்பிய கையுடன் சூளுரைத்திருக்கின்றார். அமெரிக்கா போரிட்டால் ஈரானும் திருப்பி போரிடும். அமெரிக்கர்கள் தர்க்க ரீதியாக செயற்பட்டால் ஈரானியர்களும் தர்க்க ரீதியாக செயற்படுவார்கள். ஈரானியர்கள் ஒருபோதும் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டார்கள். அமெரிக்கர்கள் இவ்வாறான முற்றுகை அறிவிப்புகள் மூலம் ஈரானை மீண்டும் மீண்டும் சோதிக்க தலைப்பட்டால் ஈரானும் அமெரிக்கர்களுக்கு மீண்டும் மீண்டும் சிறந்த பாடங்களை புகட்ட தயாராக இருக்கும் என்றும் ஈரானிய சபாநாயகர் குறிப்பிடுகின்றார். பாகிஸ்தான் பேச்சுக்களின் தோல்விக்கு 2 தரப்புகளுமே மாறி மாறி ஒரு தரப்பை மறுதரப்பு குற்றஞ்சாட்டுவது தெரிந்த விடயம். ஆனால் ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை கைவிட மறுத்ததே இந்த முறிவுக்கு காரணம் என வாஷிங்டன் குற்றஞ்சாட்டுகின்றது. ஆனால் அமெரிக்கா அதிகமான நிபந்தனைகள் விதித்ததாக தெஹ்ரான் குற்றஞ்சாட்டுகின்றது. இவ்வாறான பரஸ்பர குற்றச்சாட்டுக்களின் பின்னணியில் இன்று மாலை ஆரம்பிக்கும் இந்த முற்றுகையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணைக்கு நகர்ந்த முயன்றால், ஒருவேளை அவ்வாறு இடம்பெற்று ஈரான் அதனை தடுக்க முயன்றால் அல்லது ஈரான் அந்த கப்பல்களை தாக்க முயன்றால் போர் நிறுத்தம் முறிந்து பெரும் தாக்குதல்கள் மீண்டும் வெடிக்கும் என்பது அச்சநிலையாக இப்போது துருத்தி கொண்டு இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரை ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவது குறித்த விடயத்தை தான் கணக்கில் எடுக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை தற்போது வெளிப்படுத்தி வருகிறார். ஈரான் பேச்சுக்களுக்கு திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் தனக்கு கவலை இல்லை என்றவர் ஈரான் என்னதான் அணு ஆயுதத்துக்கு ஆசைப்பட்டாலும் அது ஒருபோதும் நடக்காது எனவும் இருமாப்புடன் நேற்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
எனினும் பாகிஸ்தான் பேச்சுக்கள் தோல்வியேற்றாலும் போர் நிறுத்தம் நீடிப்பதாக குறிப்பிடும் ட்ரம்ப் ஈரானிய இராணுவம் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் ஈரானின் முழு கடற்படையும் கடலின் அடியில் உள்ளதாகவும் வழமை போல குறிப்பிடுகின்றார். இதற்கிடையே கத்தோலிக்க திருச்சபையின் உலகத் தலைவரான பாப்பரசர் லியோ மீதும் ட்ரம்ப் கடும் கருத்தியல் தாக்குதலை இப்போது தொடுத்திருக்கின்றார். பாப்பரசர்களின் வரலாற்றில் அமெரிக்காவைச் சேர்ந்த பாப்பரசராக லியோ உள்ள நிலையில் ஈரான் போர் காரணமாக அவர் மீது ட்ரம்ப் தாக்குதலை தொடுக்கின்றார். பாப்பரசர் வெளியுறவு கொள்கைகளில் மோசமானவர் என்றும் குற்றங்களை தடுப்பதில் பலவீனமானவர் என்றும் ட்ரம்ப் கடுமையாக அவரை விமர்சிக்கின்றார். பாப்பரசர் லியோ தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் குறித்து தனது கண்டன குரலை அதிகரிக்க ட்ரம்பின் விமர்சனமும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக ட்ரம்பின் பெயரை குறிப்பிடாமல் பாப்பரசர் டிலூஷன் ஆஃப் ஒம்னிபொட்டன்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்தி, அதாவது ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலிய போரை தூண்டும் சர்வ வல்லமை குறித்த மாயைக்குரிய கண்டனத்தை பாப்பரசர் வெளியிட்டதை அடுத்துதான் பாப்பரசர் அந்த பதிவில் ட்ரம்பின் பெயரை சொல்லாமல் விட்டாலும் இந்த தொப்பி தனக்கு அளவாக இருப்பதை அறிந்த ட்ரம்ப் தானாகவே அதனை எடுத்து போட்டு இப்போது பாப்பரசரை நேரடியாக தாக்குகின்றார். பாப்பரசர் தனது கண்டனத்தில் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடவில்லை என்ற போதும் ட்ரம்ப் நேற்று தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பாப்பரசர் குறித்த நீண்ட விமர்சனத்தை பதிவிட்டிருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரியென நினைக்கும் ஒரு பாப்பரசர் தனக்கு வேண்டாம் எனவும், அமெரிக்காவுக்கு பெருமளவு போதைப் பொருட்களை அனுப்பிய வெனிசுலாவை அமெரிக்கா தாக்கியது ஒரு மோசமான செயல் என நினைக்கும் ஒரு பாப்பரசர் தனக்கு வேண்டாம் எனவும், அமெரிக்க அரசு தலைவரை விமர்சிக்கும் ஒரு பாப்பரசரும் தனக்கு வேண்டாம் எனவும் ட்ரம்ப் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரை மோசமாக விமர்சித்திருக்கின்றார். வத்திக்கான் என்பதும் ஒரு நாடு என்ற வகையில் ட்ரம்பின் இந்த விமர்சனம் இன்னொரு நாட்டின் தலைவர் மீதான கடுமையான விமர்சனமாகவும் வருகின்றது. அத்துடன் பாப்பரசர் லியோ தீவிரமான இடதுசாரிகளுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், பாப்பரசர் ஒரு நல்ல வேலையை செய்வதாக தான் நினைக்கவில்லை என்றும், பாப்பரசர் ஒரு நல்ல வேலையை செய்வதாக தான் நினைக்கவில்லை என்றும், தான் பாப்பரசர் லியோவின் ரசிகன் அல்லவென்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக மொத்தம் இப்போது பாப்பரசர் மீது ட்ரம்ப் தாக்குதலை தொடுப்பது தொடர்ந்தும் உலக அரங்கில் நிலை வரும் முருகல் நிலையில் புதிய முருகலாக பதிவாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.